கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதரிகள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான மீண்டுமாக இந்த அருமையான கருத்தினாலே நாம் முஸ்லிம்களாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடு தொடர்ந்து வாக்கியத்தை நாம் பெற்றமைக்காக நாம் பரலோகத்தின் தேவனுக்கு நாம் செல்வோம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசன பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை வசனங்களுடன் செய்யலாம் வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். 294ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 294 பக்கம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசிப்போம். நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எனக்கு அன்பானவர்களே, தர்மியான வேத பகுதியிலே நாம் வாசித்த இந்த பகுதியிலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினதான இந்த நிருபத்தை நாம் இப்படி வாசிக்க கேட்டோம். பவுல் தீமோத்தேயுவை பார்த்து கூறுகிறார் 5ஆம் வசனத்திலே, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகித்து விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அதாவது தீமோத்தேயுவை பரிசுத்த பவுல் கிறிஸ்துவ சுவிசேஷத்தை பிரசங்கித்து கிறிஸ்துவுக்களாக மனமாற செய்தவர் பவுல். பவுலின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி தான் விசுவாசத்தை வாயிலாக அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு சாணம் பெற்று கர்த்தருடைய சேவையில் அங்கமானது மாத்திரமில்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு அருமையான வாலிபனாக தீமோத்தேயுவை பவுல் தெரிந்து கொண்டார். அந்த தீமோத்தேயுக்கு நான் சொல்கிறார், நீ எப்பொழுதும் மன தெளிவுள்ளவனாயிரு. எனக்கு அன்பாந்திலே இந்த உலக ரீதியிலே இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே, எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே, எத்தனை இடையூறுகள் மத்தியில் தான் நிற்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிறோம். நாம் கால் எழுந்து இன்றைக்கு தொழுகைக்கு செல்லலாம், கர்த்தரை தொலை போக வேண்டும் என புறப்படும் நேரத்தில் நமக்கு எத்தனை இடையூறுகள், எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள். கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற ஜீவித்திலே பாருங்கள், அநேக கஷ்டங்களுக்குத்தான் செய்கிறது. இதையெல்லாம் நாம் தாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் பவுல் தீமோத்தேயு சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் மன தெளிவுகளாக இருக்க வேண்டுமா? இன்னும் பவுல் தீமோத்தேயு சொல்லும் பொழுது தீங்கு அனுபவி என்றால் கஷ்டங்களை துன்பங்களை அனுபவி என்று சொல்லி பவுல் கூறுகிறார். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு ஜீவிக்க நமக்குத்தான் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான போராட்டங்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் சொல்லும் பொழுது அதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது உண்மையிலேயே இதை சொன்னால் யார் கிறிஸ்துவுக்குள் வருவார்கள்? நீ கிறிஸ்துவுக்குள் வந்து நீ தேவ பக்தி நடக்க மனதிருந்தால் உனக்கு என்ன துன்பம் வரும் என்று சொன்னால் அது உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அது உண்மைதான். நீங்கள் நான் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க வேண்டும் என்று சொன்னார், கிறிஸ்துவுக்கு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னார், நமது வாழ்க்கையிலே அநேக துன்பங்களை அனுபவித்தால்தான் ஆக வேண்டும். துன்பத்தின் வாயிலாகத்தான் இந்த பரலோக பாக்கியமான இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் பவுல்
தீமைத்தை கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க நம்ம அனைவருக்கும் என்னாகுமாம், தெய்வத்தை நடக்க மனதாக இருக்கும் பொழுது துன்பப்படுவார் என்று சொல்லி எழுதுகிறார். உண்மைதான். ஆகவேதான் அந்த துன்பத்தை நீ தாங்குவேன் என்று சொன்னார். அந்த துன்பத்திலிருந்து நீ உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் மன தெளிவாயிருக்கிறேன் என்றால் பவுல் கூறுகிறார். பவுல் வாழ்க்கை முடியும் தருணத்தில் இருக்கிறது. பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து அநேக இடங்களில் சென்று அவர் என்ன செய்தார்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். தான் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு தன்னை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை செய்தார். பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம், பவுல் தீமத்தையும் மாத்திரம் கிறிஸ்துவுக்கு கொண்டு வரவில்லை. கொரிந்து பட்டணத்தில் போய் கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொரிந்து பட்டணத்திலே சபை ஸ்தாபித்தார். அதுக்கு பிற்பாடு கலாத்தியா நாடு சென்று கலாத்தியா நாட்டு மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கலாத்தியாவிலே சபை ஸ்தாபித்தார். அதே போல எபேசு பட்டணத்திலே, பிலிப்பி பட்டணத்திலே, கொலோசிய பட்டணத்திலே, தெசலோனிக்கை அநேக இடங்களில் சென்று சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். அவர் கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தே அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட நிந்தைகள், ஏற்பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காது. அவ்வளவு கஷ்டம் அனுபவித்தார். அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே அவர் கடைசி நேரத்திலே அவர் சாகும் தருணத்திலே அவர் கூற பண்கள் 6வது வசனத்திலே 2 தீமோத்தேயு 4:6 ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்ததன் மூலமாக, தேவனுக்கு பிரியமாக ஜீவித்ததன் மூலமாக யூதர்கள் பவுலை கொலை செய்யும்படியாக வாக்கி தேடுகிறார்கள். கொலை செய்யக்கூடிய நிர்பந்தத்திலே பவுல் அங்கு இருக்கின்றார். அவர் எப்படி கொல்லப்பட்டார் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் நேரம் காலம் வந்துவிட்டது, நான் இப்படி மறிக்கப் போகிறேன். ஆனாலும் பவுல் தன் மரணத்தை குறித்து கவலைப்படவில்லை. தான் பானபலியாக வார்க்கப்பட்டு போவதை குறித்து கவலைப்படவில்லை. என் தேகத்தை விட்டு பிரி நேரம் வந்தது என்று சொல்ல அதை குறித்து கவலைப்படவில்லை. அவர் தைரியமாக சொன்னார். அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். 7வது வசனத்திலே நல்ல போராட்டத்தை போராடியே. பவுல் கிறிஸ்துவின் ஜீவியத்திலே கிறிஸ்துவுக்களாக வாழும் பொழுது எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், அவற்றிலே அவர் போராடி அந்த போராட்டத்திலே வெற்றி சிறந்தார், வெற்றி பெற்றார். நல்ல போராட்டத்தை பாருங்கள். அவருக்கு இருக்கிற போராட்டம் கொஞ்சம் பாருங்கள், வாசிக்கலாம். அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் போவோம். அவருக்கு ஏற்பட்ட போராட்டங்களை வாசிக்கலாம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் போவோம். பாருங்கள், அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், போராட்டங்கள் 22 வாசிக்கலாம் பாருங்கள். 254ஆம் பக்கம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22. அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராம், நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். பாருங்கள், பவுல் கிறிஸ்துவுக்குள் வந்த பொழுது அவர் சந்தோஷமாக இருந்ததாக சொல்லவில்லை. நான் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யும் பொழுது கிறிஸ்துவ சுவிசேஷத்தை கேட்பதற்காக அவர்களைப் போலவே மாறினேன். அவள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலர். அவள் எபிரேயரா, நானும் எபிரேயர். அப்படி அவளோடு ஒத்துழைப்பு கொடுத்து நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொன்னேன். அது மாத்திரமில்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல நிமித்தமாக நான் அதிகமாக அடிபட்டவன். அப்படிமாலே இயேசு கிறிஸ்துவின் வேலையை செய்ததினால், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததினால் அவர் அதிகமாக அடிபட்டன்னு சொல்கிறார். அது மாத்திரமில்லை, அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். கிறிஸ்துவ சுவிசேஷ நிமித்தமாக, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த நிமித்தமாக. அதைத்தான் பவுல் தீமோத்தேயுவில் சொல்லும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்
தேவ பக்தி நடக்க மனதாயிருந்தால் என்ன செய்வார்கள்? அந்த துன்பத்தை பவுல் அனுபவித்தார். அதுதான் அவருக்கு போராட்டம். அது மாத்திரம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 24 வசனத்திலே, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேனாம். யூதர்கள் யூதே சட்டத்தின்படி, யூதே வழக்கத்தின்படி, மோசையின் பிரமாணத்தின்படி யாராவது தவறு செய்தால், மோசையின் பிரமாணத்துக்கு எதிராக செய்தால், அவர் என்ன கிடைக்குமாம்? சவுக்கடி கிடைக்கும். இந்த சவுக்கடி எத்தனை அடி? ஒன்றுக்குரிய 40 அடி. அப்படி என்ன செய்தார்? 40 அடியாக 5 தரம், அதாவது 40 அடிக்கு மேலே அடித்தால் அடிக்கிறவர்களுக்கு தண்டனை உண்டு. ஆக என்ன செய்வார்களாம்? 39 அடியோடு நிறுத்தி விடுவார்கள். ஆக ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 முறை அடிபட்டாராம். அதைத்தான் சொல்றார், நான் யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டு, நான் 5 தரம் சவுக்கால் பவுல் அடிக்கப்பட்டார். காரணம், கிறிஸ்துவ சுவிசேஷி சொன்ன நிமித்தமாக, தேவ வார்த்தை பிரசங்கித்த நிமித்தமாக. அன்றைக்கு யூதர்கள் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு நினைத்தார்கள், தடை செய்தார்கள். இங்கு வந்து சொல்லக்கூடாது, இங்கு வந்து போதிக்கக்கூடாது சொல்லி வாசிக்கலாம். அப்போ சிலர் 5ஆம் அதிகாரத்திற்கு போவோம். அப்போ 5ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கலாம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. பாருங்கள், தைரியமாக சொன்னார்கள் அப்போஸ்தலர்கள். அங்கு தடை செய்தார்கள். நீங்கள் அந்த மனுஷனை பற்றி போதிக்க கூடாது, அந்த மனுஷனை பற்றி சொல்லக்கூடாது, தடை செய்தார்கள். ஆனாலும் அப்போஸ்தலர்கள், நாங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருப்பதை காட்டிலும் நாங்கள் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம் என்று சொல்லி அப்போஸ்தலர் அப்படித்தான் பவுலும் சொல்லி, அப்படி சொன்னதினால் பவுலை அந்த யூதர்கள் தண்டித்தார்கள். அப்படித்தான் 5 முறை ஒன்றுக்குரிய 40 அடியாக பவுலை சவுக்கால் அடித்தார்கள். எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய போராட்டம். அது மாத்திரம் பாருங்கள், பவுலுக்கு ஏற்பதான போராட்டம் தொடர்ந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். சரி, இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம். 25 வாசிக்கலாம் பாருங்கள். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லாரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவ்வளவு போராட்டங்களை பவுல் சகித்திருக்கிறார். இவ்வளவு போராட்டங்களை போராடி அந்த போராட்டத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஊழியத்தை செய்த நிமித்தமாக, கிறிஸ்துவ சுவிசேஷத்தை பிரசங்கித்த நிமித்தமாக பவுலுக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டம். பவுல் சூழ்ந்து போகவில்லை. அதோடு மாத்திரமில்லை, பவுலுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அடுத்த வருஷத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள். இவை முதலானவைகளே அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கலாத்தி நாட்டு சபையிலே அந்த சபையார்கள் பவுலுக்கு கடிதத்தின் மூலமாக எழுதுவார்களாம்.
எங்கள் சபையிலே இப்படி போராட்டங்கள், எங்கள் சபை இப்படி கஷ்டங்கள் சொல்லி அது பவுலுக்கு நாளுக்கு நாள் கவலை உண்டாக்கிறது. நாம் போச்சு விஷயத்தை சொல்லி நாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து அந்த சபையிலே எவ்வளவு போராட்டம் என்று சொல்லி இது நாளுக்கு நாள் அவருக்கு இப்படி கிறிஸ்து ஊழியத்தை செய்த நிமித்தமாகி கிறிஸ்துவுக்களாக வாழ்ந்த நிமித்தமாகி அவளுக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள் அதை அவர் சகித்தார். அதனால் தான் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அதனால பவுலுக்கு மாத்திரமில்லை, நமக்கும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. சரியான நேரத்திலே நம் கட்டில் தொட முடியாதபடி நமக்கு என்ன தடைகள், வேலைக்கு செல்ல வேண்டும், உண்மைத்தானே வேலை செய்யாமல் போனால் அந்த வேலை திறமை கிடைக்காது. நம் நிலைமை என்னவாக என்ன செய்ய வேண்டும், வேலைக்கு போயாக வேண்டும். இது ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டங்களாம் நமக்கும் வரும் பொழுது அதை நாம் என்ன செய்யணும், வெற்றி பெற வேண்டும். போராட்டத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. பவுலை போல நல்ல போராடி நம்ம பெரிய போராட்டம் பாருங்கள். என்னென்ன போராட்டம் என்று வாசிக்கலாம். அது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க பாருங்கள். எபேசியர் 6:12, 269 பக்கம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இவைகளின் மத்தியிலே நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிப்பது என்பது கஷ்டம்தான். நம் ரத்தம், நம்முடைய சரீரமே நமக்கு போராட்டம் உருவாக்கும். காலை எழுந்து இரவிலே சனிக்கிழமை படுத்து நாளை காலை எழுந்து நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு படுத்து எழுந்திருக்கு வேளையிலே நம்முடைய சரீரத்திலே கஷ்டங்கள், தலைவலியோ காய்ச்சலோ அது ஏதோ வந்து நமக்கு தடையாகக்கூடும். மாம்சத்தோ இரத்தத்தோடும் போராட்டம். நம்முடைய சொந்த இரத்தங்கள், உறவினர்கள், சொந்த பந்துகளை செய்வார்கள், நமக்கு தடை செய்வார்கள். நம்முடைய வேலை நமக்கு தடையாக இருக்கும். அது மாத்திரமில்லை, பிரபஞ்சத்தின் பிசாசானவன் நமக்கு தடை செய்வார். இவைகள் மூலமாக இப்படிப்பட்ட போராட்டத்து மத்தியிலே தான் பவுலை போல நீங்கள் நாளும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டுமா? ஆகவேதான் இவைகளை போராட வேண்டும் என்று சொன்னார். பவுல் தீமைக்கு எழுதும் பொழுது, நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு, நீ தைரியமாயிரு, தெளிவுள்ளவனாயிரு, அப்பொழுதுதான் இந்த போராட்டத்தை நாம் ஜெயிக்க முடியும். அது மாத்திரமில்லை, பவுல் சொன்னது நான் ஏற்கனவே வாசித்தோம் அல்லவா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னார். அதாவது விசுவாச ஓட்டம், கிறிஸ்துவ நான் ஜீவிக்கிற ஓட்டம் தான் பாருங்கள். அந்த ஓட்டத்தை முடிக்க, அந்த ஓடும் பொழுது நமக்கு எத்தனையோ சறுக்குகள் ஏற்படலாம், எத்தனையோ இடையூறுகள் ஏற்படலாம், எத்தனையோ தடைகள் ஏற்படலாம். அதையெல்லாம் தாண்டி நான் ஓடி அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் விசுவாசத்தை துவக்கி விசுவாசத்தை முடித்து அந்த ஓட்டத்தை முடித்து இன்றைக்கு பரலோகத்திலே பிதாவின் வலது பாசத்தில் வைச்சுக்கிறார் பாருங்கள். எபிரேயர் கூறும் பொழுது ஆனால் இயேசு கிறிஸ்து ஓட்டத்தை குறித்து அவர் சொல்வது பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். 309ஆம் பக்கம் புதிய ஏற்பாடு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் 12ஆம் அதிகாரத்தில். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு நேரிட்ட அந்த நிலைமை நமக்கு இல்லை. அவர் விசுவாசத்தை துவக்கினார், விசுவாசத்தை முடித்தார். நமக்காக இந்த உலகத்திலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார். அவர் இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய குமாரன்.
அவர் சந்தோஷத்தை பெரிதாக எண்ணவில்லை. அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், சவுக்கால் அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை 3 உயிரோடு எழுப்பி 40 நாட்கள் தான் உயிரோடு எழுந்ததை, நான் ஜீவனுள்ளே தேவனுடைய குமாரன், மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கேன் என்று சொல்லி உலக மக்களுக்கு நிரூபித்து காண்பித்து இன்றைக்கு பரலோகத்திலே பிதாவின் வலது பாகத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய ஓட்டம் எவ்வளவு சிறப்பான ஓட்டம் பாருங்கள். அதே போல நமக்கும் போராட்டம் உண்டு, அதே போல் நமக்கும் கஷ்டங்கள் உண்டு. அப்படி கிறிஸ்துவை போல நாம் ஓடினால் நமக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும் பாருங்கள். அதுவே தான் ஆண்டு சொல்லும் பொழுது அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்விதமான விபரீதம் நமக்கு ஏற்படவில்லை, இன்னும் நம்ம ரத்தம் சிந்தப்படத்தக்கதான் நிலைமை வரவில்லை. ஆனால் நினைக்கக்கூடாது, நீங்களும் நானும் சோர்ந்து மட்டும் போய்விடக்கூடாது, ஒற்றத்தை முடிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால்தான் அடுத்ததாக பவுல் சொல்லும் பொழுது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமாடி நல்ல போராட்டத்தை போராடினால், ஓட்டத்தை முடித்தினால் அந்த விசுவாசத்தை அவர் காத்துக்கொண்டார். அதே இந்த உலகத்திலே நாம் தேவனை விசுவாசித்து தேவனை பிரியமாக ஜீவிப்பதை பிசாசு அனுமதிப்பது கிடையாது. தேவனை விட்டு விலகுவதற்கான அநேக காரியங்களை, அநேக சோதனைகளை பிசாசனுக்கு உருவாக்குவான். நான் நினைக்கக்கூடாதாம், நாம் சூழ்ந்து மட்டும் தளர்ந்து மட்டும் போய்விடக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை இந்த விதத்தில் நாம் தளர்விடவே கூடாது. ஆக இந்த விசுவாசத்திலே பவுலை போல உறுதியாக இருந்தார். நீங்கள் நானே செய்யலாம், அந்த போராட்டத்திலே வெற்றி பெற முடியும், ஓட்டத்தை முடிக்க முடியும். ஓட்டத்தை முடித்தால்தான் அந்த விசுவாசத்தை நம்மால் காத்துக்கொள்ள முடியும். அமரிமாடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் பவுல் தீமைத்தை சொன்னது போல மனத்தெளிவாக இருக்க வேண்டுமா, தீங்கு அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டுமா. எவ்வளவு கஷ்டம் இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு விசுவாச போராட்டங்கள், விசுவாச பரீட்சைகள் பாருங்கள். அதை நாம் சந்தோஷமாயிட்டுக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் யாக்கோப்பு இப்படித்தான் குறிப்பார். யாக்கோப்பு எபிரேயருக்கு அடுத்த புத்தகம் யாக்கோப்பு 1 அதிகாரம் 2-3 வசனத்தை வாசினா பாருங்கள். யாக்கோப்பு 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாச பரீட்சைகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும்பொழுது இவைகளெல்லாம் நம்மை விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக, நம்மை பரீட்சைக்காக ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா. ஆபிரகாமுக்கு அந்த விசுவாச போராட்டம் வந்தது. தேவன் ஆபிரகாம் அழைத்தார். அழைத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் தன் மனைவியோடு புறப்பட்டு வந்தார். 75 வயதிலே தேவன் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? வாக்கு சொன்னார். வானத்தை அண்ணாந்து பார், நான் நட்சத்திரங்கள் என்ன முடியுமா என்று கேட்டார். எப்படி ஆண்டவரே நட்சத்திரங்கள் என்ன முடியும்? அந்த நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய ஜனத்தை பிறகு பண்ணுவேன். அதே போல ஒரு முறை கடற்கரையிலே மணல் மேல் நின்று இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து, இந்த மணலை உன்னால் எண்ண முடியுமா என்று கேட்டார். எப்படி ஆண்டவரே எண்ண முடியும்? அதுபோலே உனக்கு நான் செய்வேன், ஜனங்களை கொடுப்பேன். 75 வயது, 80, 90, 100 வயது வரை ஆபிரகாம் குழந்தைகளே கிடையாது. ஆபிரகாமானாலும் தேவன் செய்வார், தேவன் வாக்கு மாற மாட்டார் என்பதை அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாசத்திலே அவருக்கு என்ன ஆகவில்லை? குளறுபடி வரவில்லை, சந்தேகம் வரவில்லை. 100 வயதான பிற்பாடு தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அருமையான மகனை கொடுத்தார். அந்த மகன் பெயர் ஈசாக்கு. அந்த ஈசாக்கை ஆபிரகாமும் சாராளும் குழந்தையை பெற்று அதை சந்தோஷமாய் வளர்த்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் ஆபிரகாமை சோதிக்கின்றார். நாம் ஆதியாகமம் 22 அதிகாரத்தை வாசித்தால் தெரியும். ஆபிரகாமை சோதித்த பொழுது, உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமான ஈசாக்கை எனக்கு தகன பலி செலுத்தென்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். அது எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய கஷ்டம், இது விசுவாச பரீட்சை. ஆபிரகாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஐயோ, நம் மகனை தகன பலி செலுத்த போருமே, என் தேவன் 100 வயது இந்த குழந்தையை கொடுத்து விட்டு அந்த குழந்தையை கேட்கிறாரே, தகன செலுத்த சொல்றான்னு சொல்லி ஆபிரகாம் கவலைப்படவில்லை, அவர் துக்கப்படவில்லை, வேதனைப்படவில்லை. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு அழைத்து கொண்டு
தேவன் எந்த இடத்திலே தகுதி செலுத்திச்சோ அந்த இடத்திலே போய் அதாவது பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் ஈசாக்கை படுக்க வைத்து ஈசாக்கை தகுதி செலுத்துவதற்காக கத்தியை ஓங்கி வெட்டு போகும் பொழுது தேவனுடைய தூதன் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே ஆபிரகாமே, உன்னுடைய மகன் மேலே செய்யாதே, உன் கையை போடாதே, பின்னிட்டு திரும்பிப்பார், அங்கு ஒரு ஆடு முச்சலிலே மாற்றிக்கொண்டிருக்கிறது, அதை கொண்டு வந்து பலி செலுத்துகிறார். அதே போல ஆபிரகாம் ஆட்டை பிடித்து கொண்டு வந்து ஈசாக்கை எழுப்பி ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டை பலி செலுத்தி தேவனுடைய அந்த சோதனையிலே வெற்றி சிறந்தார்கள். ஆகவேதான் ஆபிரகாமை தேவன் அதிகமாக நேசித்தார். அப்படி ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தார். தேவன் ஆபிரகாமை அதிகமாக நேசித்தார். வாசிக்க பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். ஆதி 22ஆம் அதிகாரம் 16 வாசிக்க பாருங்கள். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். என் வார்த்தை கேட்டு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உன் ஏக சுதன் என்றும் பாராமல் உன் மகன் என்றும் பாராமல் இந்த காரியத்தை செய்தபடியினார் நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல உன் சந்ததியை பெருக பெறும், உன் சந்ததிக்குள் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு அதைத்தான் பவுல் விசுவாசித்தார். ஆகவேதான் சொன்னார். நாம் தொடர்ந்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பவும் பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே இப்படி அவர் விசுவாசத்தை காத்து கொண்டதினார், தேவனுக்கு பிரியமாக அவர் ஜீவித்ததினார், ஓட்டத்தை முடித்ததினார் பவுல் எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். அதாவது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்கள். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஜீவ கிரீடத்தை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்க போகிறார். பவுல் சொல்லும் பொழுது இது முதல் என்றால் நான் மரித்தாலும் கூட இன்றைக்கு நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போக போகிறேன், நான் அதை குறித்து கவலைப்படவில்லை, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு, ஆகவே இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ கிரீடத்தை அந்நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் அதை எனக்கு தந்துடுவார். அவர் சொல்லும் பொழுது எனக்கு மாத்திரமில்லை, அருமையான எனக்கு மாத்திரமில்லை, நமக்கும் கூடியிருக்கிற நாமும் கூட அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எப்படி நாமும் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டார். அவர் சொன்னார், எனக்கு மாத்திரமில்லை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தன் நமக்கும் தருவார். ஆகவேதான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்களாக வாழும் பொழுது நாம் எதை குறித்து கவலைப்படக்கூடாது, எதை குறித்து நாம் வேதனைப்படக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற ஆயத்தமாயிருப்போம். அப்படி இருந்தால் தேவன் மதியதி மாசம் நாம் ஆயத்தமாக இருப்பது மாத்திரமில்லை. காலங்கள் கடந்து கொண்டு போகிறது. இந்த ஆண்டு இன்றைக்கு செப்டம்பர் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது, 9வது மாதம். இன்னும் 3 மாதங்கள் ஆகினால் ஒரு புதிய வருடத்தை காணப்போகிறோம். நாம் ஆரம்பத்திலே இந்த ஆண்டு ஆரம்பத்தில் நாம் சொன்னோம், எப்படி அந்த ஆண்டு முடிவதற்கு நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்.
நாம் கிறிஸ்துவுக்கு வாழ வேண்டும். ஆகவே பரிசுத்த பவுலை போல அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினார், அநேக இடங்களில் சபைகளை உருவாக்கிறார். அவரை போல நாமும் கூட ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவோம். அதற்கு நல்ல போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கிறார். அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வராக. தேவன் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரும் ஆசிரிப்பார். உங்கள் அந்த கவனத்திற்கு என் நன்றியை நான் சொல்லிக்கொள்ள ஜெபித்து நாம் இந்த தொழிலை முடிவு கொண்டு ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காக தோற்றிருக்கிறோம். பவுலின் மூலமாக நாங்கள் கேட்ட அந்த அருமையான அறிவுகளுக்காக ஆலோசனைக்காக நன்றி திரும்பிதான். நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு பிதாவை பவுலுக்கு நேர் வைத்திருக்கிறான் ஜீவிக்கிறதை நாங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இந்த எங்கள் எடுத்து நீ பயன்படுத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளி பெறப்படுத்தும். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் பவுலை போல உமக்கு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்வியா. எங்களுடைய பாவ குற்றத்தை வாங்க முடியும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்றிருந்த நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.